அம்மா இருக்கு, நல்ல முடிவா இடுமா. அம்மா, வண்டி வந்துருச்சுமா. நீ இப்ப ஏற்காடு போக ஒத்துக்கலன்னா உன் புருஷன் எங்க எல்லாரையும் வண்டியில ஏத்திக்கிட்டு உங்க அப்பா வீட்டுக்கு முன்னாடி உண்ணாவிரதம் இருக்க வச்சிருவாம்மா. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா மாமனார் வீட்டு முன்னாடி மருமகன் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தினாரு. அவரோட பாட்டியும் குடும்பத்தாரும் கொத்து கொத்துன்னு மயங்கி விழுந்தாங்கன்னு டிவில எல்லாம் பிரேக்கிங் நியூஸ் சொல்லுவாங்கம்மா. எல்லாம் ரெடியா? வாங்க வந்து வண்டியில இருங்க. போர்ட கையிலே பிடிச்சுக்கோங்க. என் மாமனார் வீட்டு வாசல்ல போய் உண்ணாவிரதத்தை தொடங்குவோம், சரியா? ஏன்பா, உண்ணாவிரதத்துக்கு நடுவுல தண்ணியாவது குடிச்சுக்கலாமா? அதெல்லாம் எச்சில் கூட முடுங்க கூடாது. பாட்டி, புலிய முறத்தால அடிச்சு விரட்டின வீர தமிழச்சி நீ இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு பயப்படலாமா? வா, வீர் கொண்டு வா. சம்மதி 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 ஹனிமூனுக்கு போக சம்மதி 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 ஏற்காடுக்கு போக சம்மதி. ஐயோ ஏறுங்க, ஏறுமா. ஐயோ பாட்டி, பாத்து பாத்து பாத்து. சம்மதி சம்மதி. என்ன ஏங்க, நீங்க பண்றது கொஞ்சமாவது உங்களுக்கு நியாயமா இருக்கா? என்ன அதுல எப்படி கேக்குற? உண்ணாவிரதம் இருக்கிறது ஒரு நியாயமான போராட்டம் தானே. நீங்க எல்லாம் மத்தவங்க மனசு புரிஞ்சுக்கவே மாட்டீங்களே. நீங்க முடிவு பண்ணிட்டா அதுக்கு நாங்க எல்லாரும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி சரி சரின்னு தலையாட்டணும். அப்படி இல்லனா நீங்க விட மாட்டீங்கல்ல. எதையாவது பண்ணி எப்படியாவது தலையாட்ட வச்சிருவீங்க. ஏங்க இப்படி எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கஷ்டப்படுத்துறது பத்தலன்னு, இவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்துறது பத்தலன்னு, இப்ப எங்க அப்பா வீட்டுக்கு போய் அவரையும் கஷ்டப்படுத்தி அவரோட நிம்மதியும் கெடுக்க போறீங்களா? நான்லாம் யாரையும் கஷ்டப்படுத்தல, நீ தான் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. நீ ஹனிமூன் வரேன்னு சொல்லு, இப்பவே இந்த உண்ணாவிரதத்தை கேன்சல் பண்ணிடுறேன். இல்லனா குட்டியானையில இவங்க எல்லாரையும் ஏத்திட்டு போய் உண்ணாவிரதம் தான், போராட்டம் தான். என்ன சொல்ற? இப்ப என்ன, நான் ஏற்காட்டுக்கு வரணும் அதானே? அதேதான். சரி, வரேன். வந்து தொலைறேன். பாட்டி, என் பொண்டாட்டி ஹனிமூனுக்கு ஒத்துக்கிட்டா. உண்ணாவிரதம் கேன்சல். உண்ணாவிரதம் கேன்சல். எல்லாரும் உள்ள போங்க. வாங்க வாங்க வாங்க. பாய் 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 பாய். உள்ள வாங்க. போங்க. ஆதுரே, நான் போய் கார் எடுத்துட்டு வரேன். நீ ரெடியா இரு. 1 ஹவர்ல கிளம்புறோம். ஓகேவா? ஓகே அண்ணே, வண்டி எடுங்கண்ணே. போங்க 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 போங்க. புதிய வானம், புதிய பூமி, எங்கும் பனி மழை பொழிகிறது. நான் வருகையிலே உன்னை வரவேற்க வண்ணப்பூ மழை பொழிகிறது. ஹோ ஓ ஓஹோ. ஹனிமூன் போறதுக்காக என்ன டார்ச்சர் பண்ணீங்கல்ல, ஏற்காட்டுக்கு வாங்க. உங்களை நான் எப்படி டார்ச்சர் பண்றேன்னு தெரியும். என்ன சைலண்டா நிக்கிற? நான் வெளியில தாண்டா சைலண்டா இருக்கேன். உள்ள மனசுக்குள்ள எவ்வளவு வயலண்டா இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். ஏமா, இப்ப என்ன பண்ண போற? புருஷனும் பொண்டாட்டியும் ஜாலியா ஹனிமூன் போறாங்களா? ஹனிமூனு நான் அவங்கள போக விட்டுருவேனா? என்கிட்ட ஒரு அருமையான பிளான் இருக்குடா. என்னமா அது? நானு திடீர்னு நெஞ்சு வலி வந்த மாதிரி கீழே விழுந்து துடிக்கிறேன். நீ ஐயோ அம்மான்னு கத்தி கூப்பாடு போடு.
உடனே என்ன ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்ப்பாங்க. அவங்க ஹனிமூன் ட்ரிப் கேன்சல் ஆயிடும். எப்படி ஐடியா? ரொம்ப கேவலமா இருக்குமா? என்னடா சொல்ற? பின்ன என்ன, நாம ஒரு பிளான் போட்டா கடவுள் தான் நமக்கு எதிராக ஒரு பிளான் போட்டு சதி பண்றாரு. அப்புறம் எதுக்கு நீ மண்டையை போட்டு உடைச்சுக்கிற? நீ என்ன பண்ணாலும் பிரபு ஆதிரியும் ஹனிமூன் போறதை தடுக்க முடியாது. சைலண்டா இரு. வா வா அதுர. வா ஏறு. அதிர, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஜோசியர் குறிச்சு கொடுத்த நேரத்தை பிரபு கிட்ட எழுதி கொடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பக்குவமா நடந்துக்கம்மா. ஆதிர, பரம்பரை பரம்பரையா தொடர்ற இந்த உறவு சங்கிலியில நாமளும் ஒரு குக்கி. இதுக்கப்புறமா இந்த சங்கிலி அருந்துராம தொடரணும். நம்ம வம்சம் வளரணும். அதுக்காக தான் இதெல்லாம். உங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து நான் உன்னை வாழ்த்துறேன். நீங்க சந்தோஷமா இருங்க. நம்ம வம்சத்தை செழிக்க வைங்க. ஹாப்பி ஜேர்னி. என்ன? நம்மளும் அங்க போலாம். ம். அதிமா, இப்படி ஒரு சந்தோஷமான நாள் உன் வாழ்க்கையில வராதான்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. அந்த தெய்வம் கண்ணை திறந்து பார்த்து என் வேண்டுதலை நிறைவேத்திடுச்சு. நீயும் பிரபுவும் சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. ஆதிர, இவ விட்டா இப்படித்தான் பேசிக்கிட்டே இருப்பா. பிரபு வெயிட் பண்றான் பாரு, நீ கிளம்புமா. சரி பாட்டி, நான் போயிட்டு போயிட்டு வரேன். வரேன் அத்தை. வர ரோஹிணி. பாய். அண்ணி பத்திரமா போயிட்டு வாங்க பாய் ரேவதி. எல்லாருக்கும் போயிட்டு வரேன். மருமகனே, டாடா. bye bye. ஏய் ஆதிர, முன்னாடி முன்னாடி உட்கார ஆதிர. பிரபு ஒரு நிமிஷம். வண்டியை ஸ்பீடா டிரைவ் பண்ணாத, பார்த்து ஓட்டு. சரி சரி. பாய் பாய் பாய். பாய். வாங்க அத்தை. சந்தோஷமா போற நீங்க எப்படி சந்தோஷமா திரும்பி வரீங்கன்னு நானும் பாத்துடுறேன். டாடி, டாடி, என்னடா ஒரு பேட் நியூஸ். என்னடா? அந்த கஞ்ச பயலும் வாட்டர் கேன் காரியும் ஜோடி போட்டு இன்னைக்கு ஏற்காடு காணிமனுக்கு போயிருக்காங்க டாடி. இதானா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பதறி போயிட்டேன். என்ன டாடி இவ்ளோ கூலா சொல்றீங்க? வேற என்னடா பண்ண சொல்ற? அவங்க எங்க போய் தொலைஞ்சா என்ன? விட்டுறா. டாடி, நான் ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கம்மா. புதுசா பெரிய ப்ராஜெக்ட் ஒன்னு கவர்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதுக்கு டெண்டர் போட முடியலன்னு நான்